மினிஸ் பாப்பாவை படுக்க வைக்கிறதுக்கு பாயில பழைய பாய் தான் இருக்கு. சரி 2 பாய் எடுப்போம்னு சொல்லி பாய்க்கார தான் பாத்துட்டு இருந்தோம். இந்த பாய்க்காரங்க வந்து 2 பாய் 200 அப்படின்னு சொன்னோடனே நம்மளும் ஆசையா போவோம். போனதான் அந்த பாய் எடுத்து உள்ள வச்சுட்டு இது நல்லா இருக்காதுமான்னு சொல்லிட்டு 700 800 500 வந்து பாய் காட்டுவாங்க. எப்பவுமே இது நடக்கிறது தான். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 5வது வாரம் நான் வெற்றிலை தீபம் போட போறேன். அது இல்லாம எங்க ஊர்ல செல்லியம்மன் கோயில் திருவிழா. அதனால இன்னைக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிட்டு வரதுக்குள்ள பாப்பா எழுந்துட்டு அவளை கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார், அதுக்கப்புறம் நேத்து சுட்ட வடை மாவு வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதுல வடை கொஞ்சம் போண்டா மாதிரி போட்டுட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எதிர் வீட்டுல வந்து எட்டி பார்த்தா புளி சாதம் கிண்டிட்டு இருந்தாங்க கோவிலுக்கு. நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நான் வீட்டுல பொங்கல் வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மாமியார் வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க சாயந்தரமா. அவரு வந்து ஸ்கூல்ல கலை திருவிழாக்கு களிமண் போட்டியில வந்து சேர்ந்திருக்காராம். இந்த பொம்மையை பார்த்த உடனே சூனிக்கார பொம்மை மாதிரியே இருக்கு. நாளைக்கு போய் என்ன செஞ்சுட்டு வர போறான்னு எனக்கே தெரியல. ஒரு ஆளாம் அதிர்ச்சி லோகேஸ்வரி மேக்கப் போட்டு விடுங்க சித்தி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அந்த டப்பா கூட எனக்கு திறக்க தெரியல. அதுக்கப்புறம் என்னத்தையும் எடுத்து கண்ணில் பூச போனா அது பவுடர் போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும் சித்தி அப்படின்னு ஒரே சிரிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணி விட்டு வெற்றி தீபம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். வந்து எப்படின்னா என் கூட ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா நானும் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு போயிடுவேன். அவங்கள வந்து நல்லா திட்டுவேன். ஆனா மறுநாள் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து ஐஸ் மாதிரி உருகிடுவேன். நடக்காத மாதிரி கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருவேன். அது வந்து எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் சரி. எப்படி சண்டை போட்டவங்க திரும்பி வந்து பேசினா பேசுவீங்களா இல்ல பேச மாட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா வந்து மாமியார் வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.